கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் நீங்கள் யார் என என்னை நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு பேதுரு, நீர் கிறிஸ்து கடவுளின் மகன் என்று தைரியமாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் கடவுளின் மகன் என்பதால் இந்த உலகத்தை ஆளுகின்ற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் கூறாமல், நான் சிலுவை சுமைக்க தயாராக இருக்கிறேன், என்னை பின்பற்ற வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் யார் என என்னை சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற ஆண்டவர் அடுத்த கேள்வி, நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களா? கடவுளின் மகன் என்பதற்காய் பின்பற்றுவது ஒருபுறம், என்னை போல நீங்கள் சிலுவை சுமக்க நீங்கள் புறப்பட்டு வாங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்து என்பவர் தியாகத்தின் மையமாக இருக்கிறார். சிலுவையை தவிர்த்த வேறொன்றையும் அவர் தன் வாழ்வில் மையப்படுத்தவில்லை. இந்த உலகை மீட்பதற்கு தான் பாடுபட்டு சிலுவையை சுமக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஆழமான பற்றுறுதியை நமக்கும் அவர் பகிர்கிறார். நாம் அவரைப் போல சிலுவை சுமக்க தயாராகவும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.